Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 66 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 65 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 66 அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட பீஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் அழகாக ட்ரா பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்டு இன்றைக்கி வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த வீடியோ வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அவங்களோட கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தையல் மிஷினில் செயின் ஸ்டிச் போட்டு டிசைன் போட்டு காட்டுங்க ப்ளீஸ், ஸ்ட்ரெயிட் செக் டிசைன் வேணும் ப்ளீஸஸ், முடிஞ்சால் டுடே நைட்டுக்குள்ளே வீடியோ போடுறீங்களா, ஒரு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணணும் அர்ஜென்ட் ப்ளீஸ் சிஸ்டர் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த கமெண்ட் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்த கமெண்ட் இது தான். சிஸ் வீடியோ நாளைக்கு போட்டாலும் போதும், ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டாம், எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கிடைக்கல, நாளைக்கு தான் கிடைக்கும்னு டெய்லர் இப்போ சொன்னாங்க. ஸோ வீடியோ டுமாரோ போட்டாலும் ஓகே தான், எனக்கு ஃபங்க்ஷன் Thursday அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் நேற்றுக்கு ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ எனக்கு வீடியோ போட முடியல. பட் அவங்க பண்ண கமெண்ட்டுக்கு ஓகே, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் பார்த்ததும் சரி ஓகே நமக்கு டைம் இருக்குன்ட்டு நான் இன்றைக்கி அதனால தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து தையல் மிஷினில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், ஆரி டிசைன் போட போகிறோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஜரி த்ரெட்டும் இந்த ஆரி பீட்ஸும் தான். ஸோ இவ்வளோ தான். நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 rupees தான், 50 கூட கிடையாது, 30 rupees தான். பட் ஷாப்ஸில் ஒவ்வொரு ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஜரி த்ரெட் 25க்கு கிடைக்கும், 20 கிடைக்கும், ஆரி பீட்ஸ் 20, 25. ஸோ அதனால் நம்ம 15 வச்சுக்கலாம். ஸோ 50 rupees பட்ஜெட்டில் தான் நம்ம அழகான ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அவங்க கேட்ட மாதிரியே நம்ம செக் பேட்டர்னில் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம், அதுவும் தையல் மிஷினில். இந்த டிசைனை பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் நீடில் கூட பண்ணிக்கலாம். நார்மல் நீடில் நீங்கள் பண்ணலாம் அழகாக. உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் நீடில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தையல் மிஷினில் கூட பண்ணுங்கள். தையல் மிஷினில் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காது. ஸோ தையல் மிஷினில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பாபின் எடுக்க போகிறோம். 2 பாபின் எடுத்திருக்கோம் பாருங்கள். நான் 2 பாபின் எடுத்திருக்கேன். 2 பாபின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஜரி த்ரெட் எடுத்துக்கணும். ஜரி த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பாபினில் நல்லா சுற்ற வேண்டியது தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஒரு பாபினில் சுற்றிக்கோங்க. நீங்கள் மெஷின் வீலில் கறக்கி கூட நீங்கள் சுற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நான் கையால் தான் சுற்றிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பாபினில் வந்து அழகாக சுற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு 2 ஸ்ட்ராண்டாக தான் நம்ம வந்து சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சுற்றுறது நல்லது. இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றும்போது பொறுமையாக நீட்டாக சுற்றுங்க. சிக்கு பிடிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் அழகாக நீட்டாக சுற்றி எடுத்தால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாபினில் ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் நான் இந்த மாதிரி சுற்றிடுறேன் இல்லையா, இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்பவுமே ஈஸி தான். நிறைய பேர் சொல்கிறீங்க தையல் மிஷினில் எனக்கு செயின் ஸ்டிச் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்பு சரியில்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ 2 பாபின் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பாபின் எடுத்துக்கணும். அதில் ஒரு பாபினில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அண்ட் சிலவங்க பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ண மாட்டீங்க. ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தால் நமக்கு செயின் ஸ்டிச் ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ அதுதான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரிமைனிங்காக. அண்ட் இப்போ வந்து பாருங்கள், ஒரு பாபினில் சுற்றி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜரி த்ரெட்டோட எண்டையும் அந்த பாபினில் நம்ம சுற்றி வச்சுருந்த அந்த ஜரி த்ரெட்டோட எண்டையும் சேர்த்து ஒரு நாட் தான் போட போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறமா அதோட அந்த எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்து இன்னொரு பாபினில், நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் 2 பாபின் எடுக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு பாபினில் நம்ம சுற்றி வச்சுருப்போம். இப்போது நம்ம புதுசாக இன்னொரு பாபின் நம்ம எடுத்து வச்சுருந்துருப்போம் ஃபஸ்ட்டு 2 பாபின். ஸோ அந்த பாபினில் நீங்கள் இந்த மாதிரி சுற்ற வேண்டியது தான். சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இது அரேஞ்ச் செட் பண்ணுறது இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நீங்கள் சுற்றி எடுத்துக்கணும். இன்னொரு பாபினில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாபினில் நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி இருந்ததும் வரும், ப்ளஸ் இந்த ஜரி த்ரெட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டையில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டும் வரும். ஸோ அது ஒரு டபுள் லேயராக ஒரு டபுள் ஸ்டாண்டாகவே நமக்கு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துருப்போம். அது அவ்வளவும் காலியாகிற அளவுக்கு நீங்கள் சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும். இது ரொம்பவுமே ஈஸி. இது பெரிய ரொம்ப ரிஸ்கியான ஒர்க் எல்லாம் கிடையாது. ரொம்பவுமே ஈஸி. அண்டு நம்ம கையால் நம்ம நார்மல் நீடில் செயின் ஸ்டிச் போடுறது நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டடாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். மிஷின் இல்லைன்னா டைம் எடுக்காது, அவ்வளோதான். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்க்கு ஆரி, 50 ருபீஸ்க்கு ஆரி, 100 ருபீஸ்க்கு ஆரி, இந்த மாதிரி நார்மல் நீடில் அப்புறம் தையல் மிஷினில் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதோடய வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய வீடியோஸ் நார்மல் நீடில் எப்படி ஆரி பண்ணுறது அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் ஆர் ஐடியாஸ் ஆர் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சுற்றி எடுத்துக்கணும். ரொம்பவுமே ஈஸி தான். அண்டு சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பாபின் கேஸில் வச்சு வைக்க வேண்டியது தான். எப்பவும் போல் நம்ம பாபின் கேஸில் வச்சு வைக்க வேண்டியது தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் த்ரெட்டு தான் கொடுக்கணும். இதே கலரில் இந்த ஜரி த்ரெட்டோட அதே கலரில் நீங்கள் நார்மல் த்ரெட்டு மேலே வச்சா போதும். வச்சு நீங்கள் செட் பண்ணால் போதும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், மேலே எந்த த்ரெட்டு வைக்கணும், ஜரி த்ரெட் வைக்கணுமா இல்லை எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய டவுட் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் நீடில் நார்மல் த்ரெட்டே வைங்க. இதே கலரில் வச்சுக்கோங்க. ஜரி த்ரெட்டோட அதே கலரில் வச்சா மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் நார்மல் த்ரெட்டே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவுமே ஈஸி. ஸோ இப்போ செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் கிளாத் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக தையல் வருதா அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் நல்ல கிளாத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணி பார்க்குறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரி பாருங்கள். பார்க்குறப்போ தான் நமக்கு கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்ட்டு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு ரஃப் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ ஸ்டிச் பண்ணி பார்த்து கரெக்டாக தையல் வருதா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துருக்கு கரெக்டாக பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட எண்டில் நம்ம ஒரு ரோ மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் மாதிரி கொடுக்கறதுக்காக ஒரு ரோ மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். இதோட எண்டில் தான் ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். அண்ட் இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்ல சைடை ஸ்டிச் பண்ணக்கூடாது, பின்புறத்தை தான் ஸ்டிச் பண்ணணும். அதோட ஃப்ரண்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணக்கூடாது, பின்புறத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அழகாக நமக்கு செயின் ஸ்டிச் கிடைக்கும் திருப்புறப்போ. ஸோ நான் பார்த்திங்கன்னா அதோட பின்புறத்தை தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு ரோ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் தையல் மிஷினில் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டைமே எடுக்காது. நீங்கள் நார்மல் நீடில் பண்ணுறப்போ ரொம்ப டைம் எடுக்கும். பட் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு பழகிட்டோம் அப்படின்னா டைம் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அண்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஒரு ரோ அழகாக எப்படியும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எண்டில் வச்சுட்டு நம்ம அப்படியே திருப்பி ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலேயே தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலேயே அப்படியே வச்சுட்டு நம்ம ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இந்த செயின் ஸ்டிச் இவ்வளோதான். இது ரொம்பவுமே ஈஸி தான். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் நார்மல் நீடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே டைம் எடுக்கும் இதே டிசைன் பண்ணுறதுக்கு. எல்லாம் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட ரொம்பவுமே தெரியும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்காது. ஓரளவு சீக்கிரமாகவே உங்களால் டிசைன் பண்ணி முடிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் நம்ம ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ரொம்பவுமே சிம்பிள் தான். அண்டு இந்த மாதிரி உங்களுக்கு மெஷினில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே உங்களால் நிறைய ப்ளவுஸஸுக்கு சீக்கிரமாக ஒர்க் பண்ண முடியும். பட் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டெய்லர்ஸாக இருப்பீங்க, பட் உங்களுக்கு ஆரி டிசைன் எதுவும் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி தாராளமாக
தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்படியே ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமாக வந்து டிசைன்ஸ் பண்ணலாம். சிம்பிள் டிசைன்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட் ரோ வந்து போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட மாதிரியே நான் வந்து செக் டிசைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதே இதில் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து பின்புறமாக ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதில் தான் ட்ரா பண்ணணும். ஏன்னா அதில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணி ஃபைனலி திருப்பி வைக்கும்போது நமக்கு செயின் ஸ்டிச் கரெக்டாக கிடச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம பின்புறத்தில் தான் நம்ம ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து ஹாரிசாண்டலாக ட்ரா பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாண்டிங்காக வேணும்னாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லாண்டிங் மாடலில் நான் வந்து நார்மல் நீடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெறும் 30 ருபீஸ் பட்ஜெட்டில். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி செக் டிசைன் கொடுக்குறது நமக்கு வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் கூட வாங்கி பேஸ்ட் பண்ணலாம். பட் ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்காது, சீக்கிரமாகவே கருத்துரும். ஸோ அது வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறதை பொறுத்து. நம்ம க்ளூ கம்மியாக அப்ளை பண்ணால் கொஞ்சம் நாள் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். க்ளூ வந்து நிறைய அப்ளை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கருத்துரும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் இது தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து வெர்டிக்கலாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஹொரிசாண்டலாக ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஹொரிசாண்டலாக ட்ரா பண்ணி நம்ம வந்து அழகாக இதே மாதிரி டிசைன் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்பவுமே ஈஸி இந்த டிசைன். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டல் ஆகிட்டு. பட் ஸ்டில் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்த டிசைன் நிறைய பேர் விரும்பி பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் இந்த டிசைன். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்போ லென்த் ஸ்லீவ்ஸ் ஆர் ஃபுல் ஸ்லீவ்ஸ் இல்லை ஷார்ட் ஸ்லீவ்ஸுக்குமே இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இருந்தாலுமே எல்போ லென்த்துக்கு இது ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாத் டார்க் கலர். ஸோ அதனால் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட கிளாத் வந்து லைட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டார்க் கலர்டு பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்க் கலர்டு கிளாத்துனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயிட் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை கிளாத்தை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரா பண்ணாமலே உங்களால் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ணாமல் கூட கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு நேராக வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். திரும்ப ரிவர்ஸில் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். பாருங்கள், இப்போ அப்படியே வச்சு நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ நம்ம இப்படி கிளாத்தை சுற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். இல்லைன்னா கிளாத் ஒரு வேளை வந்து கொஞ்சம் கிழிஞ்சிடலாம். இல்லை ஏதாவது டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பொறுமையாக பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டால் அப்படியே நமக்கு செயின் ஸ்டிச் கிடச்சிரும். ஸோ இதையே நம்ம ஹொரிசாண்டலையும் வெர்டிக்கலையும் பண்ண வேண்டியது தான். ரொம்பவுமே ஈஸியான ஒரு டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 hour கூட எடுக்காது. ஏன்னா இது ஜஸ்ட்டு வந்து நம்ம மெஷினே நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அவங்கக்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இல்லையே அப்படின்ட்டு கவலையெல்லாம் இருக்கும். பட் ஆரிக்காக நிறைய ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி மாதிரி இருக்கிறதுனால அப்படியே ஆரி மாதிரியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட லோ பட்ஜெட்டில் நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி பண்ணலாம். உங்கள்கிட்ட மெஷின் இருந்தாலே போதும், இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட மெஷின் இல்லை அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நார்மல் நீடில் எடுத்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்காம நீங்களே ஸ்டிச் பண்ணி எடுத்தாலும் போதும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்டுக்கு ஏற்றபடி நான் இந்த வீடியோ வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து அழகாக
பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் அழகாக நமக்கு கிடைக்கிது பாருங்கள். அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரி தான் கிடைக்கிது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டான ஒரு லுக்கும் கொடுக்குது. ஸோ நம்ம அதனால் சிம்பிளாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த செக் டிசைன் பார்த்தாலே ஒரு கிராண்ட் லுக் தான் கொடுக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து ஹொரிசாண்டலில் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிக்கலில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து ஹொரிசாண்டலில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஹொரிசாண்டலில் பண்ணுங்கள், அப்புறமா வெர்டிக்கலில் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து பெரிய அளவுக்கு வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோஸில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் நீடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். 1-2 வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணாமல் பேஸ்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் 1-2 வீடியோஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தையல் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு சுத்தமாக ஆரி தெரியலை, எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணவும் எனக்கு பிடிக்கலை, எனக்கு வந்து தையல் மிஷின் யூஸ் பண்ணவும் பிடிக்காது, நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணவும் பிடிக்காது, கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதுக்கு அல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்காகவும் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. என்ன வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி லேஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90, 80 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் டிசைன் போட்டு எடுத்துருக்கோம். இதில் நம்ம இப்போ ஆரி பீட்ஸை எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ரோயாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேஸ்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது தான் பெட்டர். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா B7000 க்ளோ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணுறப்போ அதோட ஸ்டெயின்ஸ் வந்து லீக் ஆகாது, அங்கங்கே ஸ்டெயினாக இருக்காது. ஸோ அதுக்காக தான். இல்லைனா ஒயிட் ஸ்டெயின்ஸ் இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரோ கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஆரி லேசஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆரி சுத்தமாக தெரில, எனக்கு இதுவும் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஆரி லேசஸ் வாங்கிக்கோங்க. ஆரி லேசஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். அதோட ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ உங்கள் ப்ரைஸ் பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிளி அதை வாங்கி பேஸ்ட் பண்ணுற மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி பண்ணவும் கஷ்டம் அப்படிங்கிறவங்க ஆரி லேஸ் வாங்கி பேஸ்ட் பண்ணுங்கள். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. எப்படி பேஸ்ட் பண்ணணும், எப்படி அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிற வீடியோஸும் நிறைய நம்ம வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களும் நீங்கள் ஆரி லேஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆரி லேஸ் அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும். பட் பர்ஃபெக்ட் ஆரி லுக் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா செயின் ஸ்டிச் எதுவுமே அதில் இருக்காது. ஸோ அதனால் அது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். மற்றபடி பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். இப்படியும் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த நீங்கள் பண்ணிக்கோங்க டைமை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம ஒரு ரோ பார்த்திங்கன்னா அழகாக ஆரி பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு செக்கோட மிடில்லையும் நான் 3 ஆரி பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இதுவுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் கூட பண்ணி விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நார்மலான த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நார்மல் த்ரெட்டில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. நார்மல் தையல் மிஷினில் இருந்தாலே போதும். பெடல் மிஷின்னாலும் சரி, எந்த மிஷின்னாலும் நார்மல் மிஷினில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ டெய்லர்ஸுக்கு ஆரி ஒர்க் பண்ணணும்னு ஐடியா இருக்குது, பட் எதுவுமே எனக்கு பண்ண தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், சஜஷன்ஸ், ஐடியாஸ் எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிளான கமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் மோஸ்ட்லி வந்து எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா புரியும், நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்து ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை நான் வந்து போஸ்ட்டில் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து 9159672563 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். நான் உங்களோட ஒர்க்கை வந்து கண்டிப்பாக போஸ்ட் போடுவேன், என்னோடய சப்ஸ்கிரைபரோட ஒர்க் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்கு வந்து இந்த மாதிரி அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ என்னோட இந்த 100 days சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸே அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ எவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனை முடிச்சிருக்கோம்.
பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லைட்டோட எஃபெக்டில் வீடியோ கொஞ்சம் எப்படி தெரியலாம். ஸோ நான் வந்து பாதி நைட்டு தான் பண்ணியிருந்தேன், டைம் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு ஐடியா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் பார்த்திங்கன்னா இந்த மிடில் இருக்கக்கூடிய ஆரி பீட்ஸை வந்து கொஞ்சம் இடத்துல பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டைம் வந்து கன்சியூம் பண்ணதுனால பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன். உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணணுன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ஃபைனல் லுக். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.